எம்ஜிஆரோட வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அவர் அட்மிட் ஆகி இருந்தப்போ நடந்த சம்பவங்கள் ரொம்ப சர்ச்சைக்குரிய சம்பவங்கள். அதிகம் அறியப்படாத ரகசியங்கள். அந்த ரகசியங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குறிப்பா எம்ஜிஆருடைய அப்போலோ அத்தியாயம் பத்தி 10 கேள்விகளை எழுப்பியிருக்கோம். இப்போ அந்த கேள்விகளை ஒவ்வொன்னா சொல்றேன். 1. ஏன் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எம்ஜிஆர்? 2. அப்போலோவுக்கு எம்ஜிஆர் சுயநினைவுடன் தான் வந்தாரா? 3. எம்ஜிஆருக்கு அப்போலோ மருத்துவமனையில் நடந்தது என்ன? 4. எம்ஜிஆரின் மூளையில் ரத்தம் உறைவதற்கு என்ன காரணம்? 5. எம்ஜிஆரை அப்போலோவில் வைத்துக் கொண்டே சட்டமன்றத்தை நடத்தியது யார்? 6. எம்ஜிஆர் இருந்தபோது அப்போலோ யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? 7. எம்ஜிஆரை அமெரிக்கா அழைத்து செல்லும் முடிவை எடுத்தது யார்? 8. எம்ஜிஆரை அமெரிக்கா அழைத்து செல்ல கூடாது என்று சொன்னது யார்? 9. எம்ஜிஆர் அப்போலோவில் இருந்தபோது நிழல் முதல்வராக இருந்தது யார்? 10. எம்ஜிஆர் சென்ற அமெரிக்கா விமானம் கடைசி நொடியில் நிறுத்தப்பட்டது ஏன்? சர்ச்சைக்குரிய இந்த 10 கேள்விகளுக்கும் விடை சொல்ற மாதிரி இந்த வீடியோவை உருவாக்கி இருக்கோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1984 அக்டோபர் 5 நள்ளிரவு நேரம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு திடீரென உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளானது. பதறி அடித்துக் கொண்டு அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் எம்ஜிஆர். ஜானகி எம்ஜிஆரும் எம்ஜிஆரின் உதவியாளர்களும் பணியாளர்களும் பதற்றத்தின் உச்சத்தில் அப்போலோவுக்கு சென்றனர். தீவிர மருத்துவ சோதனைகளின் முடிவில் எம்ஜிஆருக்கு லேசான சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் சொன்னார்கள். மருத்துவ சிகிச்சைகள் மின்னல் வேகத்தில் நடக்கத் தொடங்கின. சில தினங்களில் அதிர்ச்சியூட்டும் செய்தி வந்து சேர்ந்தது. எம்ஜிஆரை பக்கவாத நோய் தாக்கி இருக்கிறது என்றார்கள் மருத்துவர்கள். அதுவரை எம்ஜிஆரின் உடல்நிலை குறித்த செய்தி பெரிதாக வெளியே கசியவில்லை. பிறகு எம்ஜிஆர் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்ட செய்தி மெல்ல மெல்ல பரவியது. விஷயம் கேள்விப்பட்ட கட்சி தொண்டர்களும் எம்ஜிஆர் ரசிகர்களும் பொதுமக்களும் தவித்து போனார்கள். கிராமங்களில் இருந்து மக்கள் சென்னை நோக்கி வரத் தொடங்கினர். அப்போலோ மருத்துவ வளாகம் மக்கள் திரளாக நிரம்பியது. எம்ஜிஆரின் உடல்நிலை பாதிக்கப்படுவது அமைச்சர்கள் முதல் கட்சி தொண்டர்கள் அனைவரையும் கவலைப்பட வைத்தது. எம்ஜிஆர் உயிர் பிழைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதங்கள், வேண்டுதல்கள், யாகங்கள், மொட்டையடித்துக் கொள்ளுதல் நடந்தன. எம்ஜிஆருக்கான வேண்டுதலில் ஆலயங்கள், மசூதிகள், தேவாலயங்கள் போன்ற வேறுபாடுகள் தகர்க்கப்பட்டன. எம்ஜிஆர் உயிர் பிழைக்க வேண்டும் என அவருடைய ரசிகர்கள் மொட்டையடித்துக் கொண்டனர். எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும் தகவல் வந்தபோது தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்தது. மூத்த அமைச்சர் நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் சட்டமன்ற கூட்டத்தை நடத்தினர். அப்போது ஒரு எம்எல்ஏ எழுந்து ஆவேசமாக பேசினார். சிறுநீரக சிகிச்சைக்கு புகழ்பெற்ற ஆஸ்திரேலிய நாட்டு விக்டோரியா மருத்துவமனையில் எம்ஜிஆருக்கு உடனடியாக சிகிச்சை தர வேண்டும் என்றார். அந்த எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த துரைமுருகன். திமுகவின் மற்றொரு எம்எல்ஏ அன்பில் தர்மலிங்கம் எழுந்து எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்த பிறகும் ஏன் சட்டமன்றத்தை நடத்த வேண்டும்? உடனே சட்டமன்றத்தை ஒத்திவைத்துவிட்டு முதல்வருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளுக்கு ஆக வேண்டியதை செய்யுங்கள் என்றார். உடனடியாக சட்டமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அமைச்சர்கள் நாவலர் நெடுஞ்செழியன், ஆர்.எம். வீரப்பன் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் அப்போலோ மருத்துவமனையில் முகாமிட்டனர். எம்ஜிஆருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட ஏற்பாடுகளை கவனிக்க அமைச்சர் நெடுஞ்செழியன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினரே ஆக வேண்டிய காரியங்களை செய்தனர். எம்ஜிஆரின் சிறுநீரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. டயாலிசிஸ் சிகிச்சை கொடுக்கப்பட்டதே சிறுநீரகம் பழுதடைய காரணமோ என்ற சந்தேகம் மருத்துவர்களுக்கு வந்தது. அந்த சந்தேகம் வந்த மறுநொடி டயாலிசிஸ் சிகிச்சை நிறுத்தப்பட்டது. எம்ஜிஆரின் மூளையை ஸ்கேன் எடுத்து பார்த்த நரம்பு மருத்துவர் ஜெகநாதன் எம்ஜிஆரின் மூளையில் ரத்தம் உறைந்திருப்பதை கண்டறிந்தார். நரம்புகள், சிறுநீரகம், இருதயம் என்று உடலில் முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டதால் அதற்காக பணிகளை அமைச்சர் பொன்னையன் செய்தார். அமெரிக்காவிலிருந்து டெல்லி வந்த டாக்டர்களை அமைச்சர் ஹண்டே டெல்லி சென்று சென்னைக்கு அழைத்து வந்தார். எம்ஜிஆருக்கு பெரிடோனியல் டயாலிசிஸ்க்கு பதிலாக ஹீமோ டயாலிசிஸ் சிகிச்சை தரப்பட்டது. எம்ஜிஆரின் உடல்நிலை குறித்து ஒட்டுமொத்த தமிழகமே கவலைப்பட்ட போது அவருடைய அரசியல் எதிரி கலைஞர் கருணாநிதி தனது கட்சியினருக்கு கடிதம் எழுதினார்.
அந்த கடிதத்துக்கு நானும் பிரார்த்தனை செய்கிறேன் என்று தலைப்பு வைத்தார் கருணாநிதி. கடிதம் எழுதியதோடு நிறுத்தாமல் திமுக மேடைகளில் எம்ஜிஆர் பற்றியோ, அவருக்கு வந்துள்ள நோய் பற்றியோ, அவருக்கு தரப்படும் மருத்துவ சிகிச்சைகள் பற்றியோ யாரும் எதுவும் பேசக்கூடாது என்று கட்சிக்காரர்களுக்கு உத்தரவிட்டார் கருணாநிதி. அப்போலோவில் எம்ஜிஆரை பார்க்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. ஜானகி எம்ஜிஆர் தவிர நெடுஞ்செழியன், ஆர்.எம். வீரப்பன், ஹண்டே போன்ற சிலரே எம்ஜிஆரை பார்க்க முடிந்தது. ஜெயலலிதாவை எம்ஜிஆருக்கு அருகே அனுமதிக்கவில்லை. மூத்த தலைவர்கள் சதி செய்வதாக குற்றம் சாட்டினார் ஜெயலலிதா. 1984 அக்டோபர் 16 அன்று பிரதமர் இந்திரா காந்தி சென்னை வந்து அப்போலோ மருத்துவமனையில் எம்ஜிஆரை பார்த்தார். எம்ஜிஆருக்கு உடனடியாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆனால் அந்த சிகிச்சையை அப்போலோவில் செய்ய முடியாது, அமெரிக்கா செல்ல வேண்டும் என்றனர் மூத்த மருத்துவர்கள். ஆனால் எம்ஜிஆரை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல ஒரு மருத்துவர் மட்டும் விரும்பவில்லை. எம்ஜிஆரை மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு அழைத்து செல்வது இந்திய மருத்துவர்களுக்கான அவமானம் என்றார் அவர். ஆனால் அதை நிராகரித்த பிரதமர் இந்திரா காந்தி, எம்ஜிஆரை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஏற்பாடுகளை உடனடியாக செய்யுங்கள், செலவை பற்றி கவலைப்பட வேண்டாம், நமக்கு எம்ஜிஆர் பிழைத்தே ஆக வேண்டும், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார். இதற்கிடையே எம்ஜிஆரை பார்க்க தன்னை அனுமதிக்கவில்லை என்று ஆவேசப்பட்டார் ஜெயலலிதா. பல முறை புரட்சி தலைவரை மருத்துவமனையில் பார்க்க முயற்சி செய்தாலும் அவரை பார்க்க முடியவில்லை. யாரிடமெல்லாம் கேட்க முடியுமோ அவர்களிடமெல்லாம் கெஞ்சினேன். தலைமை டாக்டர் பி.சி. ரெட்டியிடம் முறையிட்டேன், எதற்கும் பலன் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் ஜெயலலிதா. பிறகு எம்ஜிஆரை பார்க்க தன்னை அனுமதிக்க மறுப்பது குறித்து பிரதமர் இந்திரா காந்திக்கு உருக்கமான கடிதம் ஒன்றையும் எழுதினார் ஜெயலலிதா. ஆனால் அதுவும் பலன் கொடுக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன். எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபோது நிழல் முதல்வராக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன் தான். முதலமைச்சரின் துறைகளை அமைச்சர் நெடுஞ்செழியன் கவனித்து வந்தாலும் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட அமைச்சர்கள் அடங்கிய ஆட்சியும் அதிமுக என்கின்ற கட்சியும் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் வசமே இருந்தன. கட்சியிலும் ஆட்சியிலும் மட்டுமல்ல, அப்போலோவிலும் ஆர்.எம். வீரப்பனே ஆதிக்கம் செலுத்தினார். ஆர்.எம். வீரப்பன் அனுமதிக்கும் நபர்களே எம்ஜிஆரை பார்க்க முடிந்தது. எம்ஜிஆரின் மனைவி ஜானகியே ஆர்.எம். வீரப்பனை தான் பரிபூரணமாக நம்பினார். மருத்துவ சிகிச்சைகள் வேகம் எடுத்துக் கொண்டிருந்த போதே திடீரென பேசும் சக்தியை இழந்தார் எம்ஜிஆர். மூச்சு திணறல் ஏற்பட்டது. நிலைமையை சமாளிக்க மூளை பகுதியில் உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றனர் மருத்துவர்கள். ஆனால் இங்கே இருப்பவர்களால் அந்த ஆபரேஷன் செய்ய முடியாது. ஜப்பானில் உள்ள நரம்பியல் நிபுணர் டாக்டர் கானு வர வேண்டும் என்றனர். டோக்கியோ, சிங்கப்பூர் என்று பல இடங்களிலும் தொடர்பு கொண்டு டாக்டர் கானுவை சென்னைக்கு அழைத்து வருவதற்குள் தமிழ்நாடே கதி கலங்கிவிட்டது. டாக்டர் கானுவை இந்தியா வரவழைக்க பிரதமர் இந்திரா காந்தியின் தனிச் செயலாளர் பி.சி. அலெக்சாண்டர் பல முயற்சிகள் செய்தார். ஒரு வழியாக சென்னை வந்த டாக்டர் கானுவின் ஆலோசனைப்படி எம்ஜிஆருக்கு அவசர சிகிச்சைகள் தரப்பட்டன. அதன் பிறகு எம்ஜிஆருக்கு இருந்த மூச்சு திணறல் குறைய தொடங்கியது. இனியும் தாமதிக்க வேண்டாம், எம்ஜிஆரை அமெரிக்கா அழைத்துச் செல்லலாம் என்றனர் மருத்துவர்கள். எம்ஜிஆரை அழைத்து செல்வதற்கு சிறப்பு வசதிகளுடன் கூடிய தனி விமானம் தேவைப்பட்டது. டெல்லியை தொடர்பு கொண்டனர் அமைச்சர்கள். எம்ஜிஆருக்காக ஏர் இந்தியா விமானத்தை அனுப்ப பிரதமர் இந்திரா காந்தி உத்தரவிட்டார். இந்த விமானத்தில் இருந்த இருக்கைகள் முதலில் அகற்றப்பட்டன. தாராளமான படுக்கைகள் தயார் செய்யப்பட்டன. மருத்துவர்கள், மருந்துகள், உதவியாளர்கள் என்று மினி ஹாஸ்பிட்டலாக மாற்றப்பட்டது அந்த விமானம். இடைப்பட்ட காலத்தில் முதல்வரின் பணிகளை செய்ய மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. முதலமைச்சர் எம்ஜிஆர் உடல்நலம் பெற்று திரும்பும் வரை முதல்வரின் பரிந்துரையின் பேரில் அவர் வகித்து வந்த துறைகளை அமைச்சர் நெடுஞ்செழியன் கவனிப்பார். அமைச்சரவை கூட்டங்களுக்கும் அவரே தலைமை ஏற்பார் என்று அறிவித்தார் ஆளுநர் குரானா. அப்போது முதல்வர் எம்ஜிஆர் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு பேச முடியாத நிலையில் அவர் எப்படி நெடுஞ்செழியனை பரிந்துரை செய்தார் என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் பேசும் திறனை இழப்பதற்கு முன்னரே நெடுஞ்செழியனிடம் துறைகளை ஒப்படைக்க வேண்டும் என முதலமைச்சர் எம்ஜிஆர் வாய்மொழியாக சொன்னதாக தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலாளர் சொக்கலிங்கம், அதனை முதல்வர் எம்ஜிஆரின் தனிச் செயலாளரும் உறுதி செய்யவே அதை எழுத்துப்பூர்வமாக கேட்டு வாங்கிக் கொண்டார் ஆளுநர் குரானா. என்றாலும் முதலமைச்சரின் வாய்மொழி பரிந்துரையை ஏற்பது குறித்து ஆளுநர் குரானா அட்வொகேட் ஜெனரல் கிருஷ்ணமூர்த்தியிடம் பேசியதாகவும், அப்போது இலாக்கா மாற்றத்துக்கு முதலமைச்சரின் பரிந்துரை அவசியம் என்றுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறதே தவிர அது கடிதம் வழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக சொல்லவில்லை. ஆகவே முதல்வரின் வாய்மொழி பரிந்துரை தொடர்பான தலைமைச் செயலாளரின் கடிதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவர் சொல்லவே அதை ஏற்று முதலமைச்சரின்
இலாக்காக்களை நெடுஞ்செழியனிடம் கூடுதலாக ஒப்படைத்ததாக அறிவித்தார் ஆளுநர் குரானா. பிறகு தமிழ்நாட்டு அரசின் நிர்வாக பணிகளை கவனிக்க அமைச்சர்கள் நெடுஞ்செழியன், ஆர்.எம். வீரப்பன், பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோரை கொண்ட அமைச்சரவை குழு உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டி தான் எம்ஜிஆரை அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லும் முடிவை அதிகாரப்பூர்வமாக எடுத்தது. எம்ஜிஆரை அழைத்துக் கொண்டு விமானம் புறப்பட தயாரான போது நிறுத்துங்கள் என்றனர் மருத்துவர்கள். என்ன ஏதென்று விசாரித்த போது எம்ஜிஆர் நிலைமை இறுதிக்கட்டத்தை அடைந்து விட்டது என்றார்கள். எம்ஜிஆருடன் சேர்ந்து கிளம்ப தயாராக இருந்த எல்லோருமே திகைத்து போனார்கள். 15 நிமிடங்களுக்கு விமானத்துக்குள் உணர்ச்சி போராட்டமே நடந்தது. மருத்துவர்களின் ஆலோசனைகளுக்கு பிறகு எம்ஜிஆர் சீராக இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொண்டு விமானம் புறப்பட்டது. அமெரிக்காவின் நியூயார்க் அருகிலுள்ள புரூக்ளினில் அமைந்திருக்கும் டவுன் ஸ்டேட் மருத்துவமனையில் எம்ஜிஆர் அனுமதிக்கப்பட்டார். நரம்பியல், சிறுநீரக, இருதயம் போன்ற பிரச்சனைகள் அனைத்துக்கும் அங்கே சிறப்பான தீர்வு கிடைக்கும் என்பதால் அந்த மருத்துவமனையை தேர்வு செய்திருந்தார்கள். டாக்டர் ஃப்ரிட்மேன் தலைமையிலான மருத்துவர் குழு எம்ஜிஆருக்கு தீவிர சிகிச்சை அளித்தது. முதலில் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட பக்கவாதம் குணமாக்கப்பட்டது. பிறகு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிட்டார்கள். அப்போது எம்ஜிஆருக்காக தங்கள் சிறுநீரகங்களுள் ஒன்றை தர 3 தயாராக இருந்தனர். அவர்கள் எம்ஜிஆரின் மூத்த சகோதரர் எம்.ஜி. சக்கரபாணியின் மகன்களான எம்.ஜி.சி. சந்திரன், எம்.ஜி.சி. சுகுமார் மற்றும் மகள் லீலாவதி. அந்த 3 சிறுநீரகங்களும் எம்ஜிஆருக்கு பொருந்துமா என்பது பற்றி முன்னரே சோதிக்கப்பட்டிருந்தது. இறுதியாக எம்.ஜி. சக்கரபாணியின் மகள் லீலாவதியின் சிறுநீரகத்தில் ஒன்றை எம்ஜிஆருக்கு பொருத்துவது என மருத்துவர்கள் முடிவு செய்தனர். எம்ஜிஆருக்கான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை உலக புகழ்பெற்ற மருத்துவர்களுள் ஒருவரான டாக்டர் கலித் பட் செய்தார். அவருக்கு உதவியாக டாக்டர் ஜான் ஹங் இருந்தார். சற்றேறக்குறைய 3 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு லீலாவதியின் ஒரு சிறுநீரகம் எம்ஜிஆருக்கு பொருத்தப்பட்டது. இப்படி அமெரிக்காவில் எம்ஜிஆருக்கு சிகிச்சைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் தேர்தல் காற்று வீசியது. பிரதமர் இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பிறகு பிரதமராகி இருந்த ராஜீவ்காந்தி நாடு தழுவிய அளவில் வீசிய இந்திரா அனுதாப அலையை பயன்படுத்தி தேர்தலை சந்திக்க தயாரானார். அதேபோல தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு ஆதரவான அனுதாப அலை வீசியது. அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் விரும்பினார். அதனால் சட்டமன்றத்தை முன்கூட்டியே கலைத்துவிட்டு தேர்தலுக்கு தயாராகினார். அனுதாப அலையின் உதவியுடன் காங்கிரசும் அதிமுகவும் ஆதரவு தேடிய போது அதற்கு எதிராக அரசியல் செய்ய திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் களமிறங்கின. எம்ஜிஆர் இறந்தே விட்டார் என்று எதிர்க்கட்சிகள் பரப்புரை செய்தன. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எம்ஜிஆர் அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வரும் காட்சிகள் உருக்கமான வர்ணனையுடன் பதிவு செய்யப்பட்டு வீடியோவாக ஒளிபரப்பாகின. அந்த வீடியோவில் எம்ஜிஆர் புத்தகம் ஒன்றை படிக்கும் காட்சி, மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் காட்சி, உணவு உட்கொள்ளும் காட்சி ஆகியவற்றில் ஜானகி எம்ஜிஆரும் இடம்பெற்றிருந்தார். எம்ஜிஆரை பற்றிய உணர்ச்சிகர வீடியோவில் எம்ஜிஆரை விட அதிகமாக ஜானகி எம்ஜிஆரின் புகழை பாடியிருந்தார் வலம்புரி ஜான். எம்ஜிஆருக்கு அருகில் ஜானகி இடம்பெற்ற காட்சிகள் அதிமுகவினருக்கு, எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் கூடுதல் தெம்பை கொடுத்தன. தேர்தல் பரப்புரையின் எம்ஜிஆரின் மருத்துவமனை காட்சிகள் மாயாஜாலம் நிகழ்த்தின. அனுதாப அலை ஆதரவு அலையாக மாறியது. உண்மையில் அந்த தேர்தலில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பிரச்சார பீரங்கியாக செயல்பட இருந்தவர் ஜெயலலிதா. ஆனால் அவருக்கும் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பனுக்கும் இருந்த மோதலால் ஜெயலலிதா வீட்டிலே முடங்கிவிட்டார். அவருக்கு பதிலாக இயக்குனர் பாக்யராஜை களமிறக்கினார் ஆர்.எம். வீரப்பன். அமெரிக்கா சென்று ஜானகி எம்ஜிஆரிடம் ஆசி பெற்று பிரச்சாரத்தில் இறங்கினார் பாக்யராஜ். அமெரிக்காவில் இருந்தபடியே ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்ஜிஆர் உடல்நிலை குணமான பிறகு தமிழ்நாடு திரும்பி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அந்த வகையில் முதலமைச்சராகவே அப்போலோவில் அனுமதிக்கப்பட்ட எம்ஜிஆர் அங்கிருந்தபடியே அமெரிக்கா சென்று மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு அமெரிக்காவில் இருந்தபடியே தேர்தலில் போட்டியிட்டு தமிழ்நாட்டு மண்ணில் கால் பதிக்காமலேயே வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராகவே தமிழ்நாட்டில் தடம் பதித்தார் எம்ஜிஆர். என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா? இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.